பைபிள் இயேசுவை தேவன் என்று அழைக்கிறதா என்ற இந்த கேள்விக்கு வேதத்தின் மூலம் எத்தனை முறை பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்கத்தான் செய்கிறார்கள். இதற்கு முன் நான் வெளியிட்ட இயேசு தன்னை தேவன் என்று எங்கே சொன்னார் என்ற வீடியோவை பார்த்துவிட்டு பலரும் எம்டியாக இருந்த கமெண்ட் செக்ஷனை ஃபில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்தபின் அந்த வீடியோவையும் பாருங்கள். கிறிஸ்தவத்தின் அழகான இந்த திருத்துவ இறை கொள்கையை புரிந்து கொள்ள விருப்பமில்லாதவர்கள் இப்படி கேள்விகளை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். அது அவர்களின் அறியாமையை வெளிப்படுத்துகிறது. அவர்களின் அறிவு கண்கள் திறக்கப்பட நாம் பிறகு ஜெபிப்போம். வெல்கம் டு தி ஷோ கிறிஸ்டியன்ஸ். எபிரேயர் முதல் அதிகாரம் முழுவதும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை விளக்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களை விட உயர்ந்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், தேவனுடைய மகிமையின் பிரகாசம், தேவனுடைய சுபாவத்தின் துல்லியமான உருவம். இவையெல்லாம் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு பொருந்துமா? இல்லை. எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி, தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். இங்கே கவனியுங்கள், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நேரடியாக தேவனே என்று அழைக்கிறார். இந்த வசனம் சங்கீதம் 45:6 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. 45:6 எபிரேய மொழி வசனம் கிசகா எலோஹிம் ஒலாம் வாயேத். இங்கே வரும் எலோஹிம் என்ற வார்த்தை யெகோவா தேவனை குறிக்கும் வார்த்தையாகும். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே தேவன் என்ற வார்த்தைதான் சங்கீதம் 45:6 பயன்படுத்தப்படுகிறது. இதனால் தெளிவாக புரிவது என்னவென்றால், இது ஒரு சாதாரண மனிதனை குறிக்கும் சொல் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனை குறிக்கும் சொல். இப்போது புதிய ஏற்பாட்டு மூலமொழியான கிரேக்க மொழியில் பார்ப்போம். எபிரேயர் 1:8 மற்றும் 9 வசனங்களில் தேவன் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை தியோஸ். ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், எபிரேயர் 1:8 குமாரனை தியோஸ் என்று அழைக்கிறார். எபிரேயர் 1:9 ஆகையால் தேவன் உமது தேவன். இங்கேயும் தியோஸ்தான், அதாவது தியோஸ் பிதா, தியோஸ் குமாரன், தியோஸ் ஆவியானவர். இது திரித்துவத்தின் அழகான வெளிப்பாடு. பிதாவாகிய தேவன் சங்கீதம் மூலம், எபிரேயர் எழுத்தாளர் மூலம் இயேசுவை தேவன் என்று அழைக்கிறார். இது மனிதன் சொன்ன சாட்சி அல்ல, இது தேவனே சொன்ன சாட்சி. இயேசு தன்னை தேவன் என்று சொன்னாரா என்று கேட்பவர்களுக்கு பைபிள் சொல்லும் உண்மை என்னவென்றால், பிதாவே அவரை தேவன் என்று அழைக்கிறார். இதற்கு மேலான சாட்சி வேறேது வேண்டும்? கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.